Let's be honest. Nobody wants a government that takes forever. Files, approvals, delays, and waiting. Honorable Chief Minister C. Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast-track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. Development spread across the entire state, not just one or two districts. Honorable Chief Minister Vijay sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட போகிறோம். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு என்ன பண்ண போகிறோம்? இன்வெஸ்டரை பிடிக்க போகிறோம். எல்லாரும் இன்வெஸ்டர் பிடிப்போமா? டோராவின் அக்கப்போர்கள் சார், அவங்க தொழில்துறை அமைச்சர். இல்லை தப்பெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க கோட்டு போடுறது, அவங்க இங்கிலீஷில் பேசுகிறது, இதெல்லாம் எல்லோரும் நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எதை ஞாபகப்படுத்துது தெரியுமா? நக்கல்லாம் இல்லை, சீரியஸாக அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துருக்கலாம். நாப்டோவுக்கு போயிருக்கலாம். காலங்காத்தால் டிவி ஆன் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இது ஒரு ஜூஸ் மேக்கர். இந்த ஜூஸ் மேக்கரை நீங்கள் ஆப்பிள் புளியலாம், ஆரஞ்சு புளியலாம், என்ன வேணாலும் புளியலாம். ஏன் நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் உங்கள் கணவருக்கு போட்டு கொடுத்து அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். எவ்வளோ வெறுப்பாது தெரியுமா? இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டரை பிடிக்கலான்னு ஐடியா கொடுத்த அந்த நாய் எந்த நாய் தெரியல. அந்த நாய் தான் அந்த ஐடியாவை கொடுத்துச்சு. அப்படின்னா நமக்கு அறிவு எங்கே போச்சு? நம்ம ஒரு அமைச்சர் இல்லை கோட்டை வாங்கிட்டு அந்த கோட்டை போட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு டாபிக் பேசணும்னா, அதாவது சும்மா சாதாரணமாக ஒரு சாரியை போட்டு இப்படி பேசுகிறோம்னா நம்மளை சதாய்ப்பாங்க. கோட்டு போட்டு பேசணும் அப்படின்னா தூக்கி தோளில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்படியே தான் நினச்சிட்டிங்களான்னு. இன்வெஸ்ட் 5000 கோடி 6000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறவன் இன்ஸ்டாலையா சார் உட்காந்துருப்பேன்? புரியலையே. அதை பார்த்துட்டு வருவாங்கல்ல. சிங்கிள் விண்டோ பாலிசி, இதில் இந்த ஆக்ஷன் எல்லாம் வேற கொடுக்குறாங்க. அதாவது என்னது, இப்படி காமிச்சு இப்படி காமிச்சு என்னமோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி போயிட்டா சிங்கிள் விண்டோ பாலிசி. சிங்கிள் விண்டோ பாலிசி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. சிங்கிள் விண்டோ பாலிசி தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. ஐயா எடப்பாடியார் அப்பயே அறிவிச்சிட்டார் சிங்கிள் விண்டோ பாலிசி. நியாயமாக என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன்? வீடியோ போட்டிருக்கேன்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 5000 கோடி ஆந்திராவுக்கு அழுத்து போயிட்டாங்க. அது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்க வீடியோவை நீங்கள் போட்டிருக்கணும். இன்னொரு இண்டஸ்ட்ரி வர வேண்டியது இன்னொருத்தையும் பற்றிக்கிட்டு போயிட்டான், ஏன் போச்சு அதுக்கு போட்டுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அதை விட்டு இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸுக்கு எடுக்கிற மாதிரி நீங்கள் அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க. இந்த கண்டென்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் தருவோம். ஏன் அதை சொல்லியிருக்க வேண்டியது தானே சார்? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இது இன்ஸ்டாவில் சாரி, சுடிதாரு, அதுக்கப்புறம் இந்த மூலிகை மருந்தெல்லாம் விற்பாங்கல்ல, அவங்க பண்ண வேண்டியது இது. நீங்கள் ஒரு அமைச்சர் மேடம், நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு இது வரைக்கும் வந்திருக்க ப்ரப்போசல் என்னென்ன எடுத்து சொன்னீங்களா? இவ்வளவு இருக்குது, இவ்வளவுல நம்ம எப்படி இதை கொண்டு வர போகிறோம்? என்ன மீட்டிங் நடத்துது? இந்த கைடன்ஸுக்கு போயிருக்கா, இந்த தொழில்துறை அமைச்சர் சம்மந்தம் கைடன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நான் அந்த கோட்டு சூட்டை போட்டு சத்தியமாக புரியலை. நீங்கள் அமெரிக்காவில் செனட்டராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லை இங்கிலாந்து அந்த இதில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அழகாக அதாவது கோட்டு சூட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அது ஆசைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை மேடம். அதை போட்டுட்டு நம்ம இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்து ஏமாந்துட்டு நம்ம என்ன பேசுறதுன்னு சத்தியமத்தில் அவ்வளோ விளையாட்டாக போச்சு எல்லாம். எவ்வளோ இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ, அதாவது இப்போ இந்த தொழில்துறையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம தெரியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஏன்னா நம்ம நேற்றுக்கு வரை இன்ஸ்டாவில் உட்காந்துருந்தோம். முழுக்க இன்ஸ்டாவை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்போ மட்டும் காஞ்சனாவில் வர்ற மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு ஆக்ரோஷமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆண்ணிய இன்னைக்கு பார்த்தீங்களா? நல்ல அதாவது இந்த சார்லி ஏஞ்சல்ஸில் வர்ற மாதிரி வந்துட்டாங்க. அழகாக அவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. தப்பு இல்லை, அது உங்களோட உரிமை. நீங்கள் ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் போடலாம், நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணாலும் பேசலாம். எங்ககிட்ட என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்கன்றது இருக்குல்ல. இப்படிலாம் போட்டு ஏமாத்த, அதாவது 5 லாங்குவேஜ் பேசினா அறிவாளி, இந்த இங்கிலீஷில் பேசினா பெரிய ஆள் சொல்லிடுவாங்கல்ல. நான் தெரியாமல் இருக்கிறேன். அவ்வளோ அறிவாளியாக இருந்தால் முதல்ல கஜானா காலின்ற வார்த்தை தொழில்துறை அமைச்சர் வாயிலேருந்து வருமா?
ஆல்ரெடி தமிழ்நாடு போண்டி ஆகி கஜானா காலி ஆகி அம்போன்னு நிற்கிது, ஓட்டாண்டியாக இருக்குது. இதை நம்பி எவன்டா இன்வெஸ்ட் பண்ணுவேன்? சொல்ல மாட்டாங்க. தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கா, சொல்ல மாட்டாங்க. அதையெல்லாம் தான் பார்ப்பான் பிஸ்னஸ் பீப்புள். பேப்பர் படிப்பானா, இன்ஸ்டா உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா. எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே டவுன் ஆகுது, எங்கே மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு, யாருக்கிட்ட போய் பேசணும் இதெல்லாம்? இங்கே வந்து உட்காந்து எண்ணத்தை விற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரியல் எஸ்டேட் காரங்க பண்ணுவாங்க இல்லை, அதுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? அவன் தான் ஃபுல்லாக மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு இந்த 10 அடியில் தண்ணி வரும், 15 அடியில் பஸ் ஸ்டாண்ட் வரும், ஏர்போர்ட்டு உங்கள் வீட்டுக்கு எகிரி குச்சிங்கன்னா ஏர்போர்ட்டு வரும். இதெல்லாம் எவன் பேசுவான்? தொழில்துறை அமைச்சரா மேடம் நீங்கள்லாம்? இல்லை அதான் அது தப்பு இல்லை. அதான் நீங்கள் பண்ண வேண்டியது தான், மார்க்கெட்டிங்கெல்லாம் செய்ய வேண்டியது தான். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனால் என்னத்தை செய்யணும்? அதுக்கு ரிசல்ட் என்ன? ரீல்ஸு போட்டோம், எங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி உட்காந்து அவங்க பார்த்துட்டு வரல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் தான் மேடம் போச்சோம். உலகமாக சுற்றலாம் தொழில்துறை அமைச்சர். சத்தியமாக அவங்க போகலாம், நாடு நாடாக போகலாம், இது பேசலாம், அவங்ககிட்ட டீலிங் பேசலாம். இது எம்ஓஇ எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் சைன் ஆகிருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு எம்ஓஇ இது வரைக்கும் சைன் ஆகிருக்குன்னு தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது. வந்து உட்காந்து அவனை குறை சொல்ல வேண்டிய ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போட்டால் நம்மளை கலாய்ப்பாங்க, நம்மளை திட்டுவாங்க, மண்டேல ஒன்றும் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும். எவனை பற்றியும் கவலைப்படுறது இல்லைல்ல. இதில் கீழே வேறு இவங்களாலத்தான் உண்மையில் அவங்கள இந்த ஆட்டம் ஆடுறது. தொழில்துறை அமைச்சர், இப்படி ஒரு ஸ்டைலான தொழில்துறை அமைச்சர், இவ்வளோ நுனி நாட்கள் இங்கிலீஷ் பேசுகிற தொழில்துறை அமைச்சர். இவங்களை பார்த்து இங்கிலீஷ் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் சீரியஸான விஷயம். தமிழ்நாட்டோட வருமானமே அதுலேருந்து வருது. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆக வேண்டியது இருக்குது. நிறையா விஷயங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா கூட்டுறவில் நிறையா பண்ணலாம். இங்கே இருக்கிற பசங்களுக்கு வேலை கிடைக்கும், பல பேர் தொழில் முனைவோர் ஆவாங்க. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை தூக்கி இளம் அமைச்சர், முதல் அமைச்சர் பேச தெரியுதுல்ல, நல்லா பண்ணால் ஏன் சார் எவனும் திட்ட போகிறாங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்போ தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் ஓட்ட போகிறாங்க? கேட்பாங்கலாம் மாட்டாங்கல்ல. ரீல்ஸ் போடுறது முக்கியமாக இங்கே உட்காந்து சார் நம்ம என்ன செய்கிறோன்றது நம்ம செய்கிற செயலில் இருக்குது. நம்ம என்ன வந்து இந்த இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம், என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம், இதெல்லாம் எப்படி சார் வரும்? எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம்? உங்கள் வீட்டில் இருந்தா, இல்லை பனையூர் வீட்டில் இருந்தா, இல்லை நீங்கள் போகிற அந்த இங்கிலீஷ் பேசுகிற அழகில் மயங்கி அப்படியே இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துடுவாங்களா என்ன? அசியமாக இல்லை சார் இதெல்லாம் சொல்கிறது. இல்லை நிறைய என்ன நாட்டில் அவன் அவ்வளோ பிரச்சனையில் உட்காந்துருக்குறான். இன்னமும் இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாமல் உங்களை தூக்கி கொண்டாடுற முட்டா கூட்டம் இன்னமும் தெரியுது. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்கள் இப்படி கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டெவலப்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? தெரியல சார். உண்மையிலே இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு ரொம்ப பயமாக இருக்குது. வருத்தமாக இல்லை, பயமாக இருக்குது. நம்ம லைஃப் முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ நமக்கு இந்த தொழில்துறைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இதை நம்பி பல இளைஞர்கள் இருக்காங்க இல்லை? எவ்வளோ பேர் இப்போ படித்து முடிச்சு இப்படி வெளியில் வருவா? டெக்னிக்காலிட்டி இருக்குது, இன்னும் டெக்னாலஜிஸ் இருக்குது, எவ்வளவு விஷயங்களை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே. சார் இவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கேரே கிடையாது சார். அவங்களுக்கு பயன்றது கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் கடைசியில் அவர் மூஞ்சியை கட்டினோம்னா எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் ஏகப்பட்ட ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாவிலேயே எல்லாத்தையும் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டு இன்ஸ்டாலே செத்து போயிடுங்க. அதான் நல்லது.